ஸோ இந்த வீடியோவில் ட்ரஸ்ட் எக்ஸாம்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு 17 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ 18லேருந்து பார்க்கலாம். இந்த டயக்ராமில் த லீஸ்ட் டைம் டேக்கன் டு த ரூட் ஆஃப் ஏ டு இ, ஏலேருந்து ஈக்கு போகிறதுக்கு இருக்கிறதுல ஷார்ட்டஸ்ட் ரூட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷன் ஏலேருந்து பி, அப்புறம் பி டு சி, சி டு இ போகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை ஆட் பண்ணி பாருங்கள். ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க? 17 hours. ப்ளஸ் பிலேருந்து சிக்கு போகிறதுக்கு B to C 5 hours plus C to E 8 hours கொடுத்துருக்காங்க. அப்போ இது 8ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 30 hours கிடைக்குது டோட்டல் ஜேர்னி. மாதிரி செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. A to Bக்கு போயிட்டு Bலேருந்து D, Dலேருந்து Eன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A to Bக்கு போகும்போது 17 hours ஆயிருக்கும். அப்புறம் Bலேருந்து Dக்கு போயிருக்காங்க. Bலேருந்து Dக்கு போகும்போது 12 hours பிளஸ் Dலேருந்து Eக்கு போயிருக்காங்க. Dலேருந்து Aக்கு போகிறதுக்கு 6 hours ஆயிருக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணும்போது 35 கிடைக்குது. ஸோ ரெண்டுத்துலையும் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஸ்மால். ஏன் மற்ற ரெண்டு வேயும் நான் கால்குலேட் பண்ணலாம்னா, இதாவது 3 பிளேஸ் தான் சேஞ்ச் ஆகுது. இங்கே பாருங்க, ஏ டு பி போயிட்டு பிலேருந்து சி, சிலேருந்து டி, டிலேருந்து இ, கண்டிப்பாக அடிஷன் அதிகமாக தான் வரும். அதே மாதிரி தான் இங்கே எல்லா ரூட்டும் சேர்ந்து போகிற மாதிரி இருக்கு. அப்போ இதுவும் ஜாஸ்தியாக தான் வரும். நம்மளுக்கு இருக்கிறதுல ஷார்ட்டஸ்ட் ரூட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தான். ஸோ 30 hours அதான் நம்ம செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க. சென்ட்ராய்டு, ஆர்த்தோ சென்டர், இன் சென்டர், சர்க்கம் சென்டர்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ராய்டுன்னு கொடுத்துருக்காங்க. சென்ட்ராய்டு அப்படின்றது வந்து ஒரு ட்ரையாங்கிளோட 3 மீடியன்ஸ் மீட் பண்ற இடத்த தான் சென்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. மீடியன் அப்படின்றது எதிரில் இருக்க மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ற லைன்ஸ் தான் மீடியன். அப்போ வந்து சென்ட்ராய்டுன்றது வந்து மீடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் காங்கிரன்ஸ். அதனால சென்ட்ராய்டுக்கு வந்து மீடியன்ஸை தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். அடுத்து வந்து ஆர்த்தோ சென்டர். ஆர்த்தோ சென்டர் அப்படின்றது ஆல்டிடியூட்ஸ் எல்லாம் சேர்றது. ஆல்டிடியூட்னா 90 டிகிரி ஃபார்ம் ஆகிற லைன். ஒரு ட்ரையாங்கிளில் இங்கே 90 டிகிரி ஃபார்ம் ஆகிற லைன்ஸ் எல்லாத்தையும் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது நம்மளோட ஆர்த்தோ சென்டரில் போய் கனெக்ட் ஆகும். ஸோ ஆல்டிடியூட்ஸ்னு எழுதணும். இன் சென்டர் அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள்குள்ள சர்க்கிள் போடுறதுக்கு நம்ம அந்த இன் சென்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது 3 ஆங்கிள் இருந்து ஆங்கிள் பைசெக்டரை எடுத்து அவங்கள கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது இன் சென்டர் கிடைக்கும். சர்க்கம் சென்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்பண்டிகுலர் பைசெக்டர்ஸை ட்ரா பண்ணி மீட் பண்ணுற வைக்கிற இடம் தான் சர்க்கம் சென்டர். சர்க்கம் சென்டரை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் போட்டோம்னா அது சர்க்கிளோட இந்த 3 வெர்டிசஸ் வழியாகவும் போகிறோம். அதான் நம்ம சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரைஞ்சா கிடைக்கும். இதான் கரெக்ட் ஆப்ஷன். நம்ம தேர்ட் ஆப்ஷன் சரியா பொருந்தி இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In how many ways can you answer two multiple choice question with the choices A, B, C, D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A, B, C, D முதல் கொஸ்டினுக்கு. ரெண்டாவது கொஸ்டினுக்கும் A, B, C, D 4 ஆப்ஷன் இருக்கு. இப்போ முதல் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு 4 ways இருக்கு. இந்த 4ல எதை வேணாலும் நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணலாம். நம்ம ரெண்டாவது கொஸ்டின்ல இந்த 4த்துல நம்ம எதை வேணாலும் ஆன்சராக சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி ஏ சூஸ் பண்ணாங்க, இ சூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த 4த்துல நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். இப்போ டோட்டல் வேஸ்ன்னு பார்க்கும்போது 4 into 4 16 வேஸ் இருக்கு. அப்போ 16 தான் கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 49 தென் எக்ஸ் இஸ் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா அது எக்ஸ் பை 100ன்னு எழுதிக்கோங்க. ஆஃப்னா மல்டிபிள்னு அர்த்தம். அப்புறம் இங்கே ஒரு எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 49 இருக்கு. டிவைட்ல இருக்க 100 அங்கே போனால் மல்டிபிள் ஆகிடும். இங்கே இருக்க எக்ஸ் பவர் 1 எக்ஸ் பவர் 1 மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 49 மல்டிபிள் பை 100 அப்படின்னு கிடைக்குது. இங்கே இருக்கிற ஸ்கொயர் அங்கே போனால் என்ன ஆகிடும்? ரூட் ஆகிடும். அப்போ ரூட் ஆஃப் 49 into 100. 49 7 7s ஆகணும், 100 10 10s ஆகணும், பிரித்து எழுதிடலாம். ரூட்ல 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் ஒரு நம்பர் வெளில வரும்ல. அப்போ ஒரு 7 வெளில வரும், இந்த 2 10க்கு ஒரு 10 வெளில வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது? 70. அதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A person bought 8 articles for 1000 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க and sold each of them at rupees 120. ஒன்னையும் 120 rupeesக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, 8 ஆர்டிக்கலை 1000 rupeesக்கு வாங்கியிருக்காங்கன்னா ஒன்னத்தோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 articles equal to 1000 by 8. ஏன்னா 8 தானே 1000 rupeesக்கு வாங்கினாரு. அப்போ 1 கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 by 8 பண்ணணும். ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 1 8s are 8, balance 2, 2s are 16, balance 4, 5s are 40. 125 rupeesக்கு வாங்கியிருக்காரு. அதாவது ஒரு ஆர்டிக்கலோட ரேட் வந்து 125 rupees. 125 rupeesக்கு வாங்கி ஒன்னையும் 120 rupeesக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. சேல்ஸ் ப்ரைஸ் வந்து எவ்வளோ? 120 rupees தான். அப்போ 125க்கு வாங்கி 120க்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவருக்கு லாஸ் ஆயிருக்கு. கொஸ்டின்ல வந்து லாஸோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. லாஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது 125ல 120 மைனஸ் பண்ணால் 5 rupees லாஸ். ஆனால் பர்சன்டேஜ் தானே கேட்டாங்க. லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100 அப்படின்றது தான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. இதில் லாஸ்க்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த இது ஆர்டிக்கல் வந்து 125 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 100ன்னு போட்டுக்கோங்க. 5 டேபிள்ஸில்
நான் 25 டேபிள்ஸ்லேயே அடிச்சிருங்க. 25 4s are 25, 5s are 125 அப்படின்னு எழுதலாம். இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 4%. அப்போ லாஸ்ட் பர்சன்டேஜ் 4%தான் கரெக்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க 23rd கொஸ்டின். ஆனந்த் கேன் டூ 1/3 ஆஃப் அ ஒர்க் இன் 8 days. இந்த ஒர்க் என்ன நமக்கு தெரியாதுல, நம்ம இதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ 1/3 ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 இருந்தா ஹி கேன் டூ 3/4 ஆஃப் த சேம் ஒர்க் இன் டேஷ் டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3/4 ஆஃப் எக்ஸ் என்னன்ட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க. இதான் நம்மளோட கொஸ்டின். முதல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ்ல இருந்து நம்மளால எக்ஸ் என்ன பண்ணிட முடியும்? ஃபைண்ட் பண்ணிட முடியும். அதாவது 1/3 ஆஃப்னா மல்டிபிள்னு அர்த்தம். இங்கே எக்ஸஸ் இருக்கு, இங்க வந்து 8 கொடுத்துருக்காங்க. இங்க இருக்க 1/3 அந்த பக்கம் போனா என்ன ஆகும்? 3/1 ஆயிடும், ரெசிப்ரோக்கல் ஆயிடும். 3/1 8 3s அப்போ என்னது 24. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 24 டேஸ்ல கம்ப்ளீட் ஆகும். இப்போ கேள்வி என்ன? 3/4 ஆஃப் எக்ஸ் தானே கேட்டாங்க. அப்போ 3/4 ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச 24 சப்ஸ்டியூட் பண்ணணும். 4 1s are 6 ஆர்னு கேன்சல் பண்ணிக்கலாம். 6 3s are 18 டேஸ் ஆகும். 3/4 ஆஃப் த ஒர்க் அவங்க கம்ப்ளீட் பண்றது. 18ன்றது உங்களோட தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்த கேள்வி பாருங்க. த ரேஞ்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 காம்போசிட் நம்பர்ஸ். ரேஞ்ச் அப்படின்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, அதுதான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க. நான் முதல்ல எல்லா நம்பர்ஸும் எழுதியிருக்கேன் நேச்சுரல் நம்பர்ல. இதில் இந்த 1 வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். இது பிரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது, இதை விட்டுருங்க. இதில் நான் அடிச்சிருக்கேன்ல அதெல்லாம் பிரைம் நம்பர். 2 3 5 7 11 13 17 19 இவங்கெல்லாம் வந்து பிரைம் நம்பர். ஏன் அப்படின்னா இவங்க வேற எந்த டேபிள்ஸ்லையும் வர மாட்டாங்களா, அதனால நம்ம பிரைம் நம்பர்னு சொல்லணும். பிரைம் நம்பரா இல்லாத மற்ற நம்பர்ஸ் தான் காம்போசிட் நம்பர். அப்போ 4ன்றதான் முதல் காம்போசிட் நம்பர், 6ன்றது ரெண்டாவது காம்போசிட் நம்பர், 8 9 10 எல்லாமே காம்போசிட் தான். ஏன்னா 8 2 டேபிளில் வரும், 9 3 டேபிளில் வரும், 10 5 டேபிளில் வரும் இல்லையா, இவங்க எல்லாரும் காம்போசிட் நம்பர் தான். ஸோ தேர்ட் காம்போசிட், ஃபோர்த் காம்போசிட், ஃபிஃப்த் காம்போசிட், 6th 7th 8th 9th 10th மொத்தம் இதான் 10 காம்போசிட் நம்பர். நம்ம அடிக்காம இருக்கிறது தான் 10 காம்போசிட் நம்பர். இந்த 10 காம்போசிட் நம்பரோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ரேஞ்சுனாலே லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்றது தான். ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ இருக்கிறதுலே என்னதுங்க 18 தான். ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது 4. அப்போ 18 மைனஸ் 4 பண்ணால் 14 கிடைக்கும். 14 தான் உங்களுக்கு கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட ஃபோர்த் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஆஃப் Sudarali family is given in the pie chart. Thus, if he spent 12,000 for education, then the total salary of Sudarali is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஜுகேஷனுக்கு மட்டும் 12,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொடுத்துட்டு இங்கே எஜுகேஷன் எங்கே இருக்குன்னு பாருங்க. எஜுகேஷனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காரு? 20% கொடுத்துருக்காரு ஒரு சேலரியில். அப்போ கேள்விப்படி 20% ஆஃப் த சேலரியை வந்து நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். 20% ஆஃப் த சேலரி தான் எவ்வளோ ருபீஸ்? 12,000 ருபீஸ். இங்கே எஜுகேஷனோட பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இங்கே எஜுகேஷனுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ 20% ஆஃப் அவரோட சேலரி தான் 12,000 அப்படின்றது நமக்கு கிடைக்குது. இங்க வந்து 20%ன்றதை நம்ம வந்து 20/100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆஃப்ன்றது எக்ஸ் ஈக்குவல் டு 12,000. இங்க 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். 2 1s are 2 5s are. டினாமினேட்டர்ல இருக்க 5 அந்த பக்கம் வந்தா என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகும். அப்போ 12,000 மல்டிபிள் பை 5ன்னு கிடைக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 12 5s are 60. இங்க ஒரு 3 zeros இருக்கு. 60,000. அப்போ அவரோட சேலரி எவ்வளோ? 60,000. அதான் சுடரொலி அவங்களோட சேலரியோட அமௌண்ட் 60,000. நம்மளோட ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. ஸோ அதான் இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.